ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரேட் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்தது பார்ட் ஏ பார்ட் பி டோட்டல் மார்க்குன்ட்டு. ஆனால் அதில் யார் யாரெல்லாம் செலெக்ஷன் அப்படின்றது தெரியாது இல்லையா? அதற்கான அடுத்த ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கும் சரி, அண்டு எக்ஸாமினரு, ரீடரு, சீனியர் பேலிஃபு, ஜூனியர் பேலிஃபு, ப்ராசஸ் சர்வரு, ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, இவங்க எல்லாருக்குமே இப்போ அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசாலாச்சி போஸ்ட்டு, வாட்ச்மேன் போஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் இன்னும் அப்டேட் வரல. சரிங்களா? வரும், வராமலேயும் போகலாம். சரிங்களா? மேபி டிலே ஆகலாம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பித்தவங்க இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த போஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் இப்போ அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்க தான் அப்லோட் பண்ணணும், அவங்க தான் அப்லோட் பண்ணணுன்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணலை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் பாஸ் ஆனவங்கெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி மினிமம் பாஸ் மார்க்ஸ் நீங்கள் மறந்துருக்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் போஸ்டிங்கெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாம் அப்லோட் பண்ணவங்க, அப்ளை பண்ணவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அது பக்கத்துலேயே என்ன சைஸ் இருக்கணும், 200 கேபியா 1 எம்பியா அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பேர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்க, அப்புறம் ப்ரியாரிட்டி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேனு, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதான் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டு. இந்த மாதிரி ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போதே அவங்கெல்லாம் ரீ அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் பாஸ் ஆனீங்களோ அவங்க ஓகேவா, அதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா ஈஸியாக தானே இருந்துச்சு இந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் எக்ஸாமினேஷன்லாம். அதனால் சொல்கிறேன். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா எப்போ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதற்கு நீங்கள் இமெயில் மூலமாகவோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணப்போ அந்த லாகின் பாஸ்வேர்டு வச்சுன்னு இருப்பீங்களே, அதாவது லாகின் பண்ணுறதுக்கு லாகின் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடி தான். பாஸ்வேர்டு நீங்கள் அப்போ போட்டிருப்பீங்க. அதை வச்சு தான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டேட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி டிரைவர் போஸ்ட்டுக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கான டேட்டை 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மூலம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பொறுத்தவரை இந்த லிஸ்ட்டு விட்டுட்டு இவங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பாஸ் ஆனவங்க மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதனால் நிறைய பேர் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் 3ஆம் தேதியிலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. நான் செப்பரேட்டாக வேணால் வீடியோ போடுறேன். ஓகேவா? அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு லாகின் பண்ணி வீடியோ வேணால் போடுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடையாக தெரிவிப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்த கொஸ்டின், மொத்த மார்க்ஸு, குறைஞ்சபட்ச பாஸ் மார்க் எவ்வளோ அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதாவது எக்ஸாமினரு, ப்ராசஸ் ரைட்டரு, ரீடரு, அந்த போஸ்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க பார்ட் ஏல. அப்புறம் 50 மார்க்கு. ஓகேவா? 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. மினிமம் பாஸ் மார்க் நீங்கள் பார்ட் ஏல 20 மார்க். ஓகேவா? 20 மார்க்கு பார்ட் ஏல எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பார்ட் பியில் 120 கொஸ்டினுக்கு 120 மார்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் மினிமம் நீங்கள் 48 எடுத்திருந்தால் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? மினிமம் நீங்கள் அந்த பாஸ் மார்க்கை கடந்திருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரிசல்ட் வந்தப்போ பார்த்துருப்போம். பார்ட் ஏ பார்ட் பி எவ்வளோ அப்படின்றத இதை வச்சு பார்த்துக்கோங்க. மினிமம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அப்லோடு பண்ணுங்கள். அதே மாதிரி இது டிரைவர் போஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க 50 மார்க்குக்கு பார்ட் ஏல.
20 மார்க் எடுத்திருந்தா நீங்கள் வந்து பாஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு 20 மார்க் எடுத்திருந்தா பாஸ். ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து என்ட்ட கேட்காதீங்க. உங்களுக்கே வந்து தெரியும் யார் யாரெல்லாம் பாஸ்ன்ட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் வச்சு இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? அது மூலமா நீங்க அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.